பலமுறை எடுத்து உரைத்து நம்முடைய வார்த்தையை கேட்காமல் மலர் சென்றால் கண்பார் போய் ஒரே ஒரு மகன் நீதான் குசு குசுன்னு பேசிக்கிற. அந்த தடியில் சொன்ன மாதிரி உண்மை மூக்குலையும் காதல் எங்க தவுத்த வாங்கிருந்தாங்க ஐயா. ஒரே ஒரு மகன் ஒருபத்த மகன் எப்படி வளர்த்த. ஆமாங்க, அதை நினைச்சா நான் நன்றி கட்டுவேன். உன்னை தாதம நினைத்து விட்டால் நாட்டை விட்டே கடத்தி விட்டோம். இதை நினைத்தால் இருந்தா அம்மா கப்ப காலி பண்ணிட்டு இருப்போம். கருப்பு எங்க அம்மா சிவப்புக்கு எங்க போவோம். இதை நினைச்சா ஆமா எப்படி மனம் வேதனையாக இருக்கிறது. அம்மா மனக்கவலையாக இருக்கிறார். அம்மா மனக்கவலை. இதை பாருங்க, உன்னுடைய மனக்கவலை போக்க வேண்டும் என்றால் அந்த அறவழி மருந்து இருக்கிறது. ஆமாங்க, மருந்து இருக்கிறது. இதை பாருங்க, மருந்து என்றால் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் பதட்டப்படுறீங்க? பயந்துட போறீங்க. இதை பாருங்க, மருந்து என்றால் எடுத்துருமா என்ன முக்கனியால் தயாரிக்கப்பட்ட மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய பழரசம். ஆமாங்க, எங்க அம்மா இந்த அளவுக்கு முக்கிய வச்சுக்கிறாங்க. முக்கடி சார் அது அருந்தினால் அந்த மனக்கவலை தீர்த்து விடும். அதெல்லாம் ஒண்ணாவது. 3 சிட்டிக்கு பாய்க்கிட்டு வேணா போட்டுக்கிறேன். இந்த மருந்தை கொடுத்த பாரு, நீ சொல்றதுல அந்த கிழமை பாப்பீங்க கேப்பான். தம்பி தம்பியா தம்பி தம்பியா ஐயோ அப்பா கொஞ்ச நேரம் கொடுமா. அது பழைய மோசமா இருக்கும். ஐயா கவலைப்படாதீங்க, மூக்க புடிச்சுனா குசு விட்டுருங்க. குச்சிருங்க. அது வராது போட்டு அறிந்தினார் பழசாரி அறிந்த உடனே மனக்கவலை மனக்கவலை செய்து விட்டது. இருக்கும் அன்பருக்கு இந்த பாவிக்கு சஞ்சலத்தை ஏற்பட்டு விட்டது. சஞ்சலம்
சஞ்சலம் ஏற்பட்டு விட்டது. சஞ்சலம் ஏற்பட்டு விட்டது. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எப்படிலாம் பேசுறாங்க எப்படி? ஐயோ இந்த கைட்டு பையில கட்டிக்கிறா, இந்த கைட்டு பை திட்டு இந்த பொட்டு செத்துட்டான்னா இந்த பாடு நடுத்தர நிற்க போறா. அவன் ஒரு புள்ள வந்து இந்த இவன் நடுத்தர நிற்க போறா அப்படின்னு இந்த நாட்டு மக்கள் அது மட்டும் சொல்றாங்க. மாதாக்கு பொண்ணு, பொறம்போக்கு பொண்ணு, பொண்ணுக்கு விதி இல்லாத பொண்ணு, அண்ணனை கூப்பிடணும், நாட்டுக்குள்ள வந்துட்டா வயசான கிழவனை கட்டிக்கினா கொட்டுன்னு சேர்த்துனா அவளுக்கு என்ன கிடக்குது? சோறு இருக்குதா வழியில? அப்படி கேட்க நீ ஏன்டா அழுகுற? நம்முடைய நாட்டு மக்கள் உன்னை பார்த்து கேவலமாக பேசுறாங்க. ஆமாங்க, இது உண்மைதான். எனக்கு வயசு 60, என்னுடைய மனைவிக்கு வயசு 20. திடீர்னு ஒரு வேளை நான் செத்துட்டேன். ஐயோ பேசாதீங்க. வயசான நேரம் செத்துன்னு வச்சுக்கோ, அடிச்சு துரத்த நான் அந்த தருத்துல நாட்டுக்கு வந்தாலும் வரும். அப்ப இந்த சொத்துல யாருக்கு ஆரும்? அவன் தான் செய்யறோம். இப்ப யார் மேல இருக்குது? ஏன் மேல இருக்குது? இன்று முதல் இந்த நாடு நகரம் உப்பு சட்டி கல் வரகோடு அத்தனையும் என் பொண்டாட்டி மேல. இந்த ஊர்ல சக்கல் தேவா ஐயோ ஓடாதா இந்த கைட்டு பண்ணி கட்டிக்கிட்டு ஏமாத்தி நாடு நாங்க உப்பு சட்டி வரோட அத்தனை எழுதி வாங்கிக்கிறோம். இந்த ஊர்ல வாய்க்கு பேசலாம். வேண்டாங்க, வேணான்னு சொல்லக்கூடாது. நாட்டு மக்கள் இனி என் மனைவி பார்த்து குறைய சொல்லக்கூடாது. கொண்டு வந்த பத்திரத்தை முதல் தரமா குனின்ற குனிரக்க குஞ்சானா மணி ஆகுதுடா, போதத்திலே தூளி தொலைங்க. ஸ்டாண்ட் கிடையாது, அதனால நீ குனி. நம்ம வேலை ஆகணும் ஆகட்டும். வா நான் வாட்டமா குனிதா போய்யா. இதுவா அது? வா அப்படியே வால் பற்றில விட்டா போதும். உன் வீட்டுக்கு ஜன்னல் வாசக்கால ஒரு ஆப் அடிக்கலாம். குனிய எதுரா மணி ஆகுது எதுரா? ஐயா பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழி இல்ல, பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழி விஜயபுரி நாடு, விக்கிரவண்டி நாடு. விக்கிரவண்டி இல்ல, பக்கத்துல விழுப்புரம். விஜயபுரி நாடு. விஜயவர்மன் மன்னர். என்ன வருமன்? விஜயவர்மன். விஜயவர்மன் மன்னர். வெறுமன் இல்ல, விஜயவர்மன். விஜயவர்மன் மை காலியா போயிடுச்சு. விஜயவர்மன் மன்னர். எழுதி கொடுப்பது என்ன என்றால், ஏறி கொடுப்பது என்னவென்றால், ஏரியால கொடுக்குறாங்க. இப்போ எழுதி கொடுப்பது என்னவென்றால், எழுதி கொடுப்பது என்னவென்றால் நாடு நாடு நகரம் நவுரம். நாடு நவுரம், ஊடு அங்கே நடக்கும். நாடு நகரம், நாடு நகரம். உப்பு சட்டி கல்வரகோடு. உப்பு சட்டி கல்வரகோடு. சட்டியா? சட்டி சட்டி. நம்ம ஜட்டி பேண்ட் கல்வரகோடு. கல்வரகோடு. என்னுடைய மனைவி ஆரவல்லிக்கே சொந்தம். உங்க மனைவி ஆரவல்லிக்கு எழுதி கொடுத்துட்டா உங்க மகன் திரும்பி வந்தாலும் வந்து நாட்டை எடுத்து போடுவான். ஆரவல்லிக்கே சொந்தம். ஆரவல்லிக்கே சொந்தம். ஆரவல்லிக்கு சொந்தம். என் சுயநினைவுடன் எழுதி கொடுத்த, என் சுயநினைவுடன் எழுதி கொடுத்த சுத்த விக்கிரிய பத்திரம். சுத்தர விக்கிர பத்திரம். சுக்கரன் விக்கிறேன். இப்படிக்கு சாட்சி. இப்படிக்கு சாட்சி. சாட்சி தவிர சாட்சி போடு. என்ன சாட்சி சாட்சி கையெழுத்து போடுறாங்க. உதவிய சாட்சி இல்ல, சாட்சி கையெழுத்து. அத்தாட்சி. இப்படிக்கு சத்தியா. என்னடா பொம்பளை பேர் எதுரா? சத்தியாவதியா? உங்க பேர்
தெய்வம் இந்த ஊர்ல இந்த இருக்கு. தேர் திருவிழா பண்றாங்க எதுக்கு? அந்த தேர் மேல சாமி வீதி உலகத்துல ஐயா ஏன்? இனிமே அந்த தேர்ல அந்த சாமி இருக்கக்கூடாது. தூக்கி சாமியை தூக்கி கிடையாது அம்மாவை தேர் மேல உட்கார வச்சு அப்படியே தெத்தருவா சூத்தச்சு டேய் 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 திருநீதி இவ்வளவு சுத்தி வரண்டாங்கடா. போன நாட்டு மக்களை பத்தி கவலை பேசவே கூடாது. அப்படியா? உங்களை பார்க்க முடியல. தொட்டு தாலி கட்ட எந்த கழுத்து போட்ட போட்ட ஆமா தொட்டு நீ தாலி கட்டியா? ஆமா தாலிய கட்டினா ஏண்டா? ஏய் உனக்கு என்ன வயது? எனக்கு வயது 60. 60. எனக்கு வயது 20. 60க்கு 20 ஒத்து போகுமா? ஒத்து போகுமாடா? ஒயிர ஒத்து போகுமாடா? காப்பர் ஒயிர ஒத்து போகுமா? ஒத்து போகுமாடா? மயிலா போடு
ஒதுப்பண்டா எட்டு பையா என்னுடைய வாழ்க்கை அழிச்சுக்கார பாவி ஆனா தகுதார சண்டாடா பையா என்னது இது திருவாடு திருவோடு இந்த திருவோட எடுத்துட்டு திருச்சியா தின்னு பையன் தெரு வீதி வீதியா சென்று வீதியா ஓடணும் தெரு வீதி வீதியா சென்று பிச்சை அப்படியே போயிடணும் ஆனா இந்த நாட்டு பணம் வந்தா இந்த திருவோட்டை இவரு இரு கருத்தால கொடுத்தா பணக்காரன் ஆயிடும் பாரு பைசா போட்டிங்களோ என் சக்கா தெரியல நடக்கிறதே வேற என்ன நடக்கிறது தெரியுது இந்த நாட்டோட போயிடணும் என்ன சோதனை ஆண்டவா என்ன சோதனை செய்த வினை இருக்க தெய்வத்தோடு அந்த கால் எழுத வருவோம் இறுதியம் என்ற மணி தாம் செய்த வினையை தான் அனுபவிக்க வேண்டுமா ஆண்டவா தான் அனுபவிக்க வேண்டுமா போர்ந்த கண்ணீராது இறை புரிந்து யார் மட்டும் தேர்வு செய்வதே முறை கொண்டாடுற மக்களின் பொறுப்புகளுக்கு ஆண்டு செய்து தேடி வீரவாளை கரத்தில் பிடித்து செங்கோல் பிடித்து நாட்டை ஆண்ட மன்னனுக்கு என்னுடைய கரத்தில் திருவோனா ஆண்டவா இல்லறம் ஏற்கவே இளையருக்கு பெண்லக்கவி கற்பின் பூங்காவில் காவியம் பாடும் கன்னித்தமிழ் பெண்களி மானம் தான் பெண்களுக்கு பெருமை என்று வாழ்ந்த வீர மங்கையர் திலககனி உலகத்தில் பெண்களாக பிறக்கவும் கூடாது அப்படி பெண்ணாக பிறந்தாலும் இந்த பாவி போல வாழவும் கூடாது ஆண்டவா நான் என்ன செய்வேன் ஆண்டவா ஆண்டவா உள்ளம் என்பது ஆமை
என்ன கணக்கு பார்க்கலாம்? யாரு பார்த்த? ஆமா நீ போகல என்னுடைய நாடு யார் நாடு? என்னுடைய நாடு உன்னுடைய நாடா? இதோ உன் நாடு இன்னமா நாடு இன்னுங்கிறதா? ஆமா ஏய் உன்னுடைய முதல் மனைவி உன்னுடைய முதல் மனைவி பேர் என்ன? சுந்தரி. சுந்தரி. அவ எப்படி இருந்தா? உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என் மனைவி மாற்றி விட்டார். எப்படி? உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என் மனைவி மாற்றி விட்டார். உடல்நிலை சரியில்லாமல் உன்னுடைய மனைவி மாண்டு விட்டாளா? ஆமா. இல்லடா, உடல்நிலை சரியில்லாமல் மாறவில்லை. நீங்க அப்படிதான் பண்ணாங்க. பால்ல விஷத்தை கண்டு கொடுத்தனான் யார் தெரியுமா? இந்த ஆரவன். இந்த ஆரவனை செய்த சூழ்ச்சியால் உன்னுடைய மனைவி மாண்டு விட்டார். நன்றி கட்டவரே, நடவஞ்ச கட்டாய். என்னுடைய மனைவி அப்படியே தானாக இருக்கவில்லை, தானாக இருக்கவில்லை. இந்த ஆரவன் செய்த சூழ்ச்சி பாலில் விஷத்தை கலந்து கொண்டு விட்டாய். உண்மை இல்லைடா. உன்னுடைய மகன் இருக்காங்க, அவளுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக யார் தெரியுமா? இந்த ஆரவனை செய்த சூழ்ச்சி தான். அப்படி என்றால் என்னுடைய மகளுக்கு கண் பார்வை தானாக போகவில்லை, தானாக போகவில்லை. இந்த ஆரவழியில் சூழ்ச்சி, இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் உன்னுடைய மகளுக்கு கல்பனை போய்விட்டது. அது மட்டுமல்ல, உன்னுடைய மகன் இருக்கானே ஆனந்தம், அவர் அப்பாவிடா. ஐயோ பாவம், என்னுடைய மகன் அப்பாவி. ஆமா, நிருபராதி. நிரபராதி. ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகும் யார் தெரியுமா? யாரு? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. அப்படி என்றால் என் மகன் அந்த தவறை அவனால் செய்யவில்லை, அவன் செய்யவில்லை. இந்த ஆரவழியில் சூழ்ச்சி, இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் உன்னுடைய மகனை இந்த நாட்டை விட்டு தொட்டு பெண்டாடி இல்ல பேயா கட்டி கட்டவனே, வெம்புவாள் விழுவாள் மேலே வென்று புரளுவாள். அப்படிப்பட்ட பெண்ணை நம்பது என்றால் ஒருவன், சீறி வரும் பாம்பை நம்பலாம், சிரிக்க பெண்ணை நம்பது என்றால் ஒருவன், சேலை கட்டிய மாதரை நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பது என்றால் ஒருவன். இந்த பாவி என் பிள்ளைகளுக்கு தாயாக வேண்டும் என்று உன்னை நம்பினே, எனக்கு இதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும். இன்னும் நடந்து பாத்தியா? உயிரோட விட்டு வச்சா நீங்க நடந்த உண்மை எடுத்து உரைப்பேன்.